என்னுடைய ஆத்துமா என்னைக்கு ஆதாம் மூலியமா விற்கப்பட்டதோ அன்னைக்கே என் ஆத்துமா செத்து போயிடுச்சு. என்னுடைய மூளைக்கு இட் பிகேம் பவர்லெஸ். என்னுடைய மூளை நான் யூஸ் பண்ணாவே அது எனக்கு என்ன பண்ணிவிடும், டேஞ்சரஸ். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு காலத்துல ஆத்மாவுக்காக இயேசு வந்து மறிக்கல, கொஞ்சம் சொதப்புறான், கொஞ்சம் கீழ்படுகிறான். இதே ஆபிரகாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நடுரோட்ல அமிச்சான். சரியா தப்பா? சொல்றது சரியா தப்பா? சொல்றது சரியா தப்பா? அவன் செய்தது பெரிய தப்பு, மாபெரும். என்ன எவ்வளவு பெரிய விஷயம் இது, கைவிட்டான், தப்புட்டான், அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அது மன்னிக்கப்பட்டது. ஏன்னா ஆத்துமாக்காக கடவுள் மறிக்கல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்றான், மறுபடியும் கீழ்படுகிறான். அப்போ ஆத்மாவுக்காக அவன் ஆண்டவர் மறிக்கல. அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றான், செய்யற தவறுகள் குளறுபடி நடக்குது. கடைசியில ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை நீதியை கொண்டு வந்துடுற. இதே தவறு தான் தாவீது பண்றான். அட்டம்ப்ட் மர்டர், அட்டம்ப்ட் ரேப். எப்பா அவனதான் என்ன சொல்றாரு, ஏன் அப்படின்னா ஆத்துமாக்காக மறிக்கல, கடவுள் நீதி உள்ளவன்.